அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிஜி அசிஸ்டன்ட் அரசு தரும் சலுகைகள். ஸோ டோன்ட் மிஸ் தி கவர்மெண்ட் ஜாப். ஸோ இத பத்தி தான் நம்ம இந்த காணொளில டீட்டெயிலா பார்க்க போறோம். இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்மளுடைய நிறைய பேர் நம்ம எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம். ஆனா நம்ம எல்லாருக்கும் என்ன நமக்கு இதுல சலுகைகள் கிடைக்கும்? அரசு நமக்கு பிஜி அசிஸ்டன்ட்க்கு என்னதான் சலுகை குடுக்குது? ஒரு கவர்மெண்ட் ஜாப் இந்த வேலை என்பது ஒரு சாதாரண ஒரு வேலை கிடையாது. அப்போ கவர்மெண்ட் ஜாப் நம்ம வாங்கிட்டோம்னா, நமக்கு என்னென்ன சலுகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி, இத பத்தி நம்ம டீட்டெயிலா இந்த காணொளியில பார்க்க போறோம். ஸோ இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இந்த மாரி நமக்கு டீட்டெயிலா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நான் எப்படி கஷ்டப்பட்டு நான் படிச்சு அரசு ஆசிரியரா ஆயிருக்கனோ, ஸோ அதேமாரி நீங்களும் ஒரு அரசு ஆசிரியரா ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் இந்த காணொளிய போடுறேன். ஸோ அதனால இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நம்ம இந்த மாரி சலுகைகள் யாரும் வெளியில சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் நீங்க நிறைய ஆசிரியர்கள பார்த்துருப்பீங்க. நிறைய கவர்மெண்ட் ஸ்டாஃப்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்கலாம் அவங்களுடைய சலுகைகளோ, இல்ல அவங்களுடைய சேலரியோ யாரையும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம அ ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு அது காரணம் தெரியல. ஆனா நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன மாரி நீங்களும் ஒரு மோட்டிவேஷன் ஆகணும். ஸோ எனக்கும் யாரும் சொல்லல. நானா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டது தான். ஸோ அப்போ நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு எவ்வளோ மோட்டிவேஷனா இருக்கும்போது, இப்போ யாராவது தானா அவங்களே வந்து ஒரு கவர்மெண்ட் அதிகாரி, ஒரு அரசு அதிகாரி, ஒரு அரசு ஆசிரியர்கள் வந்து அந்த சலுகைகள நம்ம சொன்னா, நமக்கு இன்னும் மோட்டிவேஷன் ஆகும். ஸோ இன்னும் மோட்டிவேஷன் ஆகும்போது நம்மளுடைய இப்போ பிஜி அசிஸ்டன்ட் படிக்கிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னும் நம்ம வெறித்தனமா படிப்போம். கண்டிப்பா இந்த வேலை வாங்கியே ஆகணும்டா! அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா, வெறித்தனமா படிப்போம். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த காணொளிய ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சரி. அப்படி என்னதான் நமக்கு சலுகை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன சலுகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரி. ஸோ கண்டிப்பா நீங்க தமிழ்நாட்ல நீங்க எந்த ஒரு பிரைவேட் ஜாப் போனா கூட, எந்த ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல போனா கூட, அரசு தரும் சேலரி, ஊதியம் பார்த்தீங்கன்னா, யாராலயும் குடுக்க முடியாது. இது இது தமிழ்நாட்ல மட்டும் கிடையாது. இந்தியா ஃபுல்லா. ஸோ இந்தியா ஃபுல்லா நீங்க எங்க தனியார் பள்ளியில போய் நீங்க வேலை செஞ்சா கூட, ஒரு பிஜி அசிஸ்டன்ட்க்கு உண்டான சம்பளத்த அரசு குடுக்குற நம்மளுடைய சம்பளத்த யாராலயும் நம்மளால குடுக்க முடியாது. அது 1. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய சேலரி. ஏன்னா, அதுதான் நம்மளுடைய மெயின். நம்மளுடைய வாழ்வாதாரத்த டிசைட் பண்றதே அதுதான். அப்போ சேலரி என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அது 1. அப்போ சேலரி மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 2 டியரன்ஸ் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கிரீஸ் ஆகுது. ஸோ நம்மளுடைய காலத்துக்கு ஏத்த விலைவாசிக்கு ஏத்த நம்ம என்ன பண்றாங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் எப்படி இன்கிரீஸ் பண்றாங்களோ, அதே மாதிரி நம்மளுடைய அரசு என்ன பண்ணுதுன்னா, அரசு ஊழியர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2 வாட்டி என்ன பண்றாங்கன்னா, இன்கிரீஸ் பண்றாங்க. ஸோ அதுவும் 2% 4% வரைக்கும் நமக்கு என்ன பண்றாங்கன்னா, இன்கிரீஸ் பண்றாங்க. ஸோ நம்மளுடைய சேலரி பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2 வாட்டி ஹைக் ஆகும். ஸோ இது மட்டும் தானா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அதுக்கப்புறம் நாள், நம்ம சேர்ந்த மாதம் இருக்கு பார்த்தீங்களா? வருஷம் வருஷம் நம்ம சேர்ந்த மாதம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு இன்கிரிமெண்ட் கிடைக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுக்கங்க. சேலரி குடுக்குறாங்க, டிஏவும் குடுக்குறாங்க, ஒரு இன்கிரிமென்ட்டும் நமக்கு குடுக்குறாங்க. ஸோ இந்த மாரி நமக்கு குடுப்பாங்களா யாராவது? பார்த்தீங்கன்னா, ஒரு தனியார் பள்ளியில பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஸோ அதனாலயாவது நம்ம என்ன பண்ணணும்னா, ஸோ நல்லபடியா நம்ம படிச்சு நம்ம பார்த்தீங்கன்னா, ஸோ வாங்குற சம்பளத்துக்கு நம்ம மாணவர்களுக்கு நம்மளுடைய கற்றல் திறன். ஸோ நாம எப்படி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ நம்மள பார்த்து மாணவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, மோட்டிவேஷன் ஆவணும். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிச்சோம். ஸோ அந்த எப்படியெல்லாம் நம்ம மாணவர்களுக்கு நம்மளுடைய கற்றல் திறன நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ நான் அத அத நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம வாங்குற சம்பளத்த வச்சு நம்ம இன்னும் சந்தோஷமா நம்மளுடைய மாணவர்கள நம்ம சந்தோஷமா வச்சுக்கலாம். ஸோ அவங்கள நல்லா ஒரு ஹேப்பினஸ்ஸா அவங்களையும் நம்ம படிக்க வைக்கலாம். நம்மளும் ஹேப்பினஸ்ஸா நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம இருக்கலாம். ஸோ இது 1. ஸோ கண்டிப்பா தனியார் பள்ளிக்கும் இதுக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம். ஸோ தனியார் பள்ளியில பார்த்தீங்கன்னா, சம்பளமும் கம்மியா குடுப்பாங்க. அந்த பிரஷரும் அதிகமா இருக்கும். ஏன் பிரஷர் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய டார்கெட் பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் மோட்டிவ் தான். ஸோ நம்மளுடைய தனியார் பள்ளியுடைய டார்கெட் முக்கியமா என்னன்னா, ப்ராஃபிட் மோட்டிவ் தான். ஆனா அரசு பள்ளியுடைய டார்கெட் ப்ராஃபிட் மோட்டிவ் கிடையாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வெல்ஃபேர் மோட்டிவ். மாணவர்களுக்கு நலன் செய்வது தான் நம்மளுடைய அரசு. அதுக்காக தான் அரசு நமக்கு என்ன பண்ணுதுன்னா, நமக்கு சம்பளம் குடுத்து ஆசிரியர்கள வச்சிருக்கிறது என்னன்னா, மாணவர்களுடைய நலன்.
மாணவர்கள் நல்லா படிச்சு, அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி நாம எப்படி பெரிய ஆள் ஆகிட்டோமோ, அதே மாரி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்களையும் நம்ம பெரிய ஆள் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அரசு நமக்கு இவ்வளோ சலுகைகள் குடுக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு சம்பளம். சம்பளம் பத்தி நான் சொல்லிட்டேன். 2 டிஏ வருது. அதுக்கப்புறம் ஒரு இன்கிரிமெண்ட் வருது. ஸோ இது எல்லாருக்கும் அரசு ஊழியர்கள் எல்லாருக்கும் தான். அரசு ஆசிரியர்களுக்கு மட்டும் கிடையாது. நம்ம தமிழ்நாட்ல வேலை செய்ற ஒரு 10,00,000 அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் 2 பேர் எல்லாருக்கும் தான் இந்த இந்த 2 டிஏவும் அதுக்கப்புறமா நமக்கு ஒரு இன்கிரிமென்ட்டும். ஸோ இது கண்டிப்பா யாராலயும் கொடுக்க முடியாது. இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். கண்டிப்பா. ஸோ அதுக்கப்புறமா என்ன நமக்கு? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய வாழ்க்கையில முக்கியம் என்ன? ஃபர்ஸ்ட்டு நமக்கு சம்பளம். அப்போ சம்பளம் வந்துச்சு. அதுக்கப்புறமா இருப்பிடம். அப்போ அரசு என்ன பண்ணுதுன்னா, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா, இருப்பிடத்துக்காக 50 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு டிபார்ட்மெண்ட் லோன் ப்ரொவைட் பண்ணுது. 50 லேக்ஸ் வேற யாரையும் நம்ம பண்ண மாட்டாங்க. எந்த தனியார் பள்ளியிலும் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு தனியார் நிறுவனத்திலயும் நமக்கு 50 லேக்ஸ் வரைக்கும் நமக்கு வீடு கட்டுமானத்துக்காக அரசு நமக்கு என்ன பண்ணுதுன்னா, அரசு ஊழியருக்கும், ஆசிரியருக்கும் 50,00,000 வரைக்கும் நமக்கு லோன் நமக்கு குடுக்குறாங்க. ஸோ அத நம்ம டிபார்ட்மெண்ட் லோன் அப்படின்னு சொல்லுவோம். டிபார்ட்மெண்ட் மூலியமா நம்ம வாங்கி நம்மளுடைய தேவைகள நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம். ஸோ இது ஒண்ணு. ஸோ இது எந்த எந்த தனியார் பள்ளியிலும் குடுக்க மாட்டாங்க. நம்மள நம்பி எந்த தனியார் பள்ளியில போய் ஒரு ரூ. 50,000 கேட்டா கூட குடுக்க மாட்டாங்க. ஆனா நம்மள நம்பி அரசு என்ன பண்ணுதுன்னா, ரூ. 50,00,000 நமக்கு குடுக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு சலுகை தான். ஸோ இது அரசு ஊழியருக்கு மட்டும் கிடையாது. இந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் தான் இந்த சலுகைகள். ஸோ இந்த மாரி சலுகைகள நீங்க அனுபவிக்கணும்னா, கண்டிப்பா நம்ம அரசு துறைக்கு வந்தே ஆகணும். அப்ப அரசு துறை என்பது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துறை. ஏன்னா அரசு வேலை என்பது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால நீங்க எவ்வளோ எவ்வளோ உங்களுடைய நீங்க எவ்வளோ போட முடியுமோ, அந்த அளவுக்கு நீங்க எஃபெக்ட் போடுங்க. ஸோ இன்னும் ஏராளமான சலுகைகள் இருக்கு. ஸோ இது மட்டும் நம்மளுடைய சலுகை கிடையாது. இன்னும் அரசு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏராளமான சலுகைகள்லாம் குடுக்குது. ஸோ அது எல்லாமே நீங்க அரசு வேலைக்கு வந்தா, உங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஸோ எல்லாமே இப்போ நான் சொல்ட்டேன்னா, அது உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸா இருக்காது பார்த்தீங்களா? ஸோ அதனால தான் ஓ சொன்னது ஜஸ்ட் ஒரு 2, 3 ஒரு 100% நான் இப்ப சொன்னது பார்த்தீங்கன்னா, ஒரு 30% தான் சொல்லியிருக்கேன். மீதி 70% இருக்கு. அத கண்டிப்பா நீங்க வந்தா, உங்களுக்கு அது ஒரு சர்ப்ரைஸா இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா நீங்களும் அரசு ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு சொல்லி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.